ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நம்ம சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான குருமா கேரட் பீன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய டேஸ்டான குருமாங்க இது. மற்ற காய்கறிகள்லாம் இல்லாத டைமில் இந்த கேரட் பீன்ஸை மட்டும் வச்சு நம்ம இந்த சிம்பிளான குருமா வந்து பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான இந்த குருமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பத்து அளவுக்கு தேங்காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 3 பல் பூண்டும் வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்த பின்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பின்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்க காயோட அளவு பொறுத்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சேர்த்த பின்னாடி இந்த மசாலாவை எண்ணெயிலே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த தேங்காய் மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்க்கணும். நான் தண்ணிக்காக பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரையே கொஞ்சம் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அது போக நமக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குருமா நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிஞ்ச பின்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் ஒரு 10 போல் பீன்ஸையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்து குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை காயை வந்து இதில் வதக்கி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். ஸோ சேர்த்த பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை நல்லா மூடி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், குருமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்த பின்னாடி நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கேரட் பீன்ஸ் குருமா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான குருமாங்க இது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.